Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா idioms and phrases. So idiomsல இருந்து உங்களுக்கு டைரக்ட் இடியமாவும் கேட்கலாம், அப்படி இல்லனா சென்டென்ஸ்ல அண்டர்லைன் பண்ணி அப்படியும் கேட்கலாம். ஓகேவா? சோ இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே லாஸ்ட் இயர் PYQல கேட்ட क्वेश्चंस தான். இந்த क्वेश्चंस எல்லாம் நல்லா பாருங்க. இதனோட PDF வந்து நான் உங்களுக்கு Telegramல சென்ட் பண்றேன். Telegramல இருக்கிற PDF வந்து go through பண்ணுங்க. இந்த 45 days classes ஓட PDF வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். MTSக்கு இத நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இந்த क्वेश्चंस வந்து உங்களுக்கு அப்படியேவும் வரலாம். அப்படி இல்லனா நீங்க இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸ்க்கு உங்களுக்கு மீனிங் எக்ஸாக்ட்டா தெரிஞ்சிருந்தாலும் நீங்க வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, சோ செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. MTSக்கு உங்களுக்கான ஸ்பெஷல் காம்போ கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு அதுல வீடியோ கோர்ஸ் ப்ளஸ் PDF கோர்ஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. சோ நீங்க இந்த கூப்பன் கோட் கொடுத்தீங்க, கூப்பன் கோட் EA1000 நீங்க கொடுத்தீங்கன்னா 1000 rupees ரிடக்ஷன் ஆயிட்டு 999க்கு இத நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 1 year வேலிடிட்டி இருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு கோர்ஸும் சேர்ந்தது தான் இந்த கோர்ஸ். இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு இருக்கும். இது வீடியோ தனியா PDF தனியா இருக்கு. ரெண்டையுமே கம்பைன் பண்ணி இதுல உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? நீங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கான வீடியோ கோர்ஸ்மே இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ்மே அவைலபிளா இருக்கு. பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நீங்க இத வந்து கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, சோ क्वेश्चन பாருங்க. First one, by leaps and bounds. Guys, நேத்து கிளாஸ்க்கு நான் அதை எடுத்துட்டு வரலையா? சரி, நேத்து கிளாஸ் ஆக்சுவலி க்ளோஸ் டெஸ்ட் பார்த்துருந்தோமா? உங்ககிட்ட ஹோம்ஒர்க் கேட்டிருந்தேனா டிஃபைன்டு பக்கத்துல என்ன வேர்ட் வரும், 2 letter வேர்ட் வரும்னு சொல்லியிருந்தேனா டிஃபைன்டு பக்கத்துல as, defined as the அப்படின்னு வரும். ஓகேவா? நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் படிச்சிருப்போம்ல, ஆன்சர் வந்து இட்ஸ் டிஃபைன்ட் as the, இட் இஸ் டிஃபைன்ட் as அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? சேம் அதே தான். டிஃபைன்ட் பக்கத்துல இங்க as வரணும். நேத்தோட ஹோம்ஒர்க்கோட சொல்யூஷன் இது. ஓகேவா? ஓகே, ஸோ क्वेश्चन பாருங்க. பை லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ். பை லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங், இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இதுக்கு நான் மீனிங் சொல்லிடுறேன். அதை வச்சு இங்க என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணுங்க. ஓகேவா? லைவா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். சரி, ஓகே, நான் இதுக்கு ஆன்சர் இதுக்கு என்ன மீனிங்ன்றது நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ நீங்க அதை வச்சு இங்க எந்த ஆப்ஷன் வரும்ன்றதை நீங்க கெஸ் பண்ணுங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பை லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் அப்படின்னா ஒரு ரேபிட் ப்ராக்ரஸ், ஸ்பீடா, ரேபிடா, வித் ஸ்டார்டிங்லி ரேபிட். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இதோட மீனிங். ஸோ பாருங்க, இதுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்க. brisk walk வருமா? வெரி ஸ்லோலி. ரேபிட்னா ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப குயிக்கா. ஓகே, ரொம்ப குயிக்கா, ரொம்ப ஃபாஸ்டா அப்படின்ற மீனிங் ரேபிட் ப்ராக்ரஸ் அப்படின்றதுக்கு. ஃபாஸ்ட், குயிக், இதான் வந்து இதுக்கு மீனிங். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பாருங்க. brisk walk, very slowly, superb catch in a cricket match, very quickly. ஸோ என்ன வரும் பாருங்க. brisk walk இல்ல, அதாவது என்னன்னா எந்த ஒரு ஆக்ஷனா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் சரி, வாக்குன்னு மட்டும் இல்ல, எதுவா இருந்தாலும் ரொம்ப குயிக்கா, ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப ரேபிடா, அந்த ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப ரேபிட்லி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ brisk walk இல்ல. வெரி ஸ்லோலின்றது இதுக்கு அப்படியே ஆப்போசிட், இதுவும் வராது. சூப்பர் கேட்ச் இல்ல, இது வந்து கேட்ச் இல்ல, ஒரு ஆக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இது சூப்பர் கேட்ச்ன்னு தான் சொல்றாங்க. அது எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லல. ஓகேவா? ஸோ இதுவும் வராது. very quickly, quick, fast, rapid. ஓகேவா? ஸோ பை லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ்க்கு very quickly is the right answer. ஓகேவா? இது பாருங்க, இதெல்லாம் ரிப்பீட் ஆகியிருக்கு. லாஸ்ட் இயருமே இந்த கொஸ்டின் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த கொஸ்டின் 2024ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் திரும்ப சொல்றேன், இந்த PDFs எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் இயர் இந்த மாதிரி படிச்சு மட்டுமே 20+, 25க்கு 20+ நிறைய ஆஸ்பிரன்ஸ் எடுத்திருந்தாங்க.
ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் இந்த 45 டேஸோட பிடிஎஃப் வந்து உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் பிரிண்ட் போட்டு படித்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சு படித்தாலும் ஓகே, இல்லை லேப்பில் வச்சு படித்தாலும் ஓகே. பட் ஆனால் படிச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எல்போ கிரீஸ். எல்போ கிரீஸ் அப்படின்னா என்னன்னா, ஹார்ட் ஃபிசிக்கல் ஒர்க், ஃபிசிக்கலி ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. எஸ்பெஷலி எதுக்கு அப்படின்னா, இந்த பாலிஷிங் கிளீனிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப ஃபிசிக்கல் ஒர்க் வந்து நிறைய கொடுத்தா தானே அந்த பாலிஷ் ஆகும், க்ளீன் ஆகும். அதுக்கு நேம் தான் வந்து எல்போ கிரீஸ். நீங்கள் எப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் கைஸ், இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், கிரீஸ் இருக்கு, எல்போ நம்ம ஹேண்ட் வச்சு நம்ம அதை வந்து ரொம்ப விகரஸாக பாலிஷ் க்ளீன் பண்ணாதான், அந்த ஃபிசிக்கல் ஒர்க் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் என்ன ஆகும், க்ளீன் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் வரும் யோசிங்க, என்ன ஆப்ஷன் வரும் பாருங்க. எல்போ கிரீஸ்க்கு இதுக்கு என்னன்னா ஹார்ட் physical work, especially polishing or cleaning. இப்போ நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். அட்லீஸ்ட் அதை பார்த்தோன்னே ஞாபகம் வரல. கிரீஸ் இருக்கு, கிரீஸ் டக்குன்னு போகுமா? போகாது. நல்லா வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சா தானே போகும். ஸோ நம்ம வந்து அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது பண்ணாதான் பாலிஷ் ஆகும், என்னாகும், க்ளீன் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபிசிக்கல் ஒர்க் வேணும். நல்லா நம்ம கை வச்சு தேய்ச்சோம்னா தான் அழுக்கு போகும். ஸோ அதுதான். ஸோ இப்போ என்ன வரும் பாருங்க. சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் வேணுமா? இல்லை. ரிலேஷனல் டிஃப்ரென்ஸா? இல்லை. மென்டல் டிஸ்டர்பன்ஸா? நம்ம மைண்ட்ல யோசிச்சோம்னா அழுக்கு தானா போயிடுமா? போகாது இல்லையா? ஸோ இதுவும் இல்லை. ஸோ ஹார்ட் ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ். சும்மா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, இதை பார்த்தோன்னே ஒரு பார்க்கும்போதே ஒரு அந்த நான் சொன்ன ஹிண்ட் ஞாபகம் வருது இல்லை? கிரீஸ்க்குனா என்ன பண்ணணும், பாலிஷ் பண்ணணும். அப்போ வந்து நல்லா ஃபிசிக்கல் ஒர்க், ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அது போகும். ஸோ அப்போ ஹார்ட் ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எல்போ கிரீஸுக்கு ஹார்ட் ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஸ்க்ராட்ச்ல இருந்து, ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னு வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு என்ன மீனிங் பாருங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னா அதிலிருந்து அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா, from the very beginning. இங்கிலீஷ் படிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஏபிசிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். சும்மா சொன்னேன் அப்படி, அதுக்கு மீனிங் அது. ஃப்ரம் த வெரி பிகினிங் அப்படின்றது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், வெரி பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்சுக்கு ஃப்ரம் த வெரி பிகினிங். இன்னொன்று என்னன்னா, இது வந்து எந்த அசிஸ்டன்ஸும் இல்லாமல், எந்த ஹெல்ப்பும் இல்லாமல், ப்ரீவியஸ் ஒர்க்கோட எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் வெரி பிகினிங், அதுதான் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பாருங்க. இதுக்கு ப்ரீவியஸா எதுவுமே இருக்காது, அதுக்கப்புறமா எதுவுமே இருக்காது. இதுதான் பிகினிங். இதுல இருந்து தான் ஸ்டார்ட் அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். ஸோ ஸ்டார்ட் இட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் சுச்சுவேஷன் இல்லை. ஸ்டார்ட் ஃப்ரம் த கிவன் லைன், எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இல்லை. ஸ்டார்ட் something fast to finish it before a particular time. அப்படிலாம் இல்லை. பர்டிகுலர் டைம்குள்ள வந்து முடிக்கணும் அப்படின்ற ஏர்ஜ் அதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம், ரொம்ப பிகினிங்கா ஸ்டார்ட் பண்றோம், வெரி பிகினிங், அவ்வளவுதான். ஸோ ஸ்டார்ட் என்டையர்லி ஃப்ரம் த பிகினிங். ஃபோர்த் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்சுக்கு ஸ்டார்ட் என்டையர்லி ஃப்ரம் த பிகினிங். ஸோ நம்ம இதவே நேம் வச்சு நம்ம ஒரு கோர்ஸ் கொண்டு போகலாம் அடுத்து யூடியூப்ல. ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், நவுன்ல இருந்து மறுபடியும் கொண்டு போகலாம். சரி, ஓகே. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்சுக்கு ஸ்டார்ட் என்டையர்லி ஃப்ரம் த பிகினிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அப் இன் ஆர்ம்ஸ். அப் இன் ஆர்ம்ஸ் அப்படின்னா
ப்ரொட்டஸ்டிங், ப்ரொட்டஸ்ட் பண்றது. protesting vigorously, protesting vigorously about something. ஓகேவா? இதுக்கு என்ன எக்ஸாக்ட்டா protest என்ன? அக்செப்ட் பண்ணல, disagree, agree பண்ணல, disagree. ஓகேவா? up in arms which means disagree. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பாருங்க. in rebellion, begin fighting, raise something, in unity. யூனிட்டி ஒத்துமை இல்லை, இல்லைன்றனால தான் ப்ரொட்டஸ்ட் டிஸ்அக்ரிலாம் வருது. ஓகேவா? ஸோ இது இல்லை, ரைஸ் சம்திங்கும் இல்லை, பிகின் ஃபைட்டிங் இல்லை, இன் ரெவல்யூஷன். இன் ரெவல்யூஷன் அப்படின்னா தான் டிஸ்அக்ரி, டிஸ்அக்ரி, ப்ரொட்டஸ்ட் விக்ரஸ்லி. ஓகேவா? ஸோ அப் இன் ஆர்ம்ஸுக்கு இன் ரெவல்யூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க. டு பைட் த புல்லட், டு பைட் த புல்லட். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம ஒன்று செய்யணும், அது வந்து அன்பிளசண்டா இருந்தாலோ பெயின்ஃபுல்லா இருந்தாலோ அதை பத்தி நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாம அதை நம்ம செய்யறது. அதாவது ஒரு ஒரு விஷயம் இருக்கு, அது வந்து நீங்க அது உங்களுக்கு கஷ்டமாவே இருந்தாலும் அதை நீங்க பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நேம் தான் வந்து டு பைட் த புல்லட். To do something unpleasantly or painfully, to do something painfully even though நீங்க அவாய்ட் பண்ண முடியாது, அது வந்து பெயின்ஃபுல்லா இருக்கும், அன்பிளசண்டா இருக்கும், ஸ்டில் யூ ஹேவ் டு டூ இட். அதுதான் வந்து டு பைட் த புல்லட். ஓகேவா? ஸோ பாருங்க, அன்அவாய்ட், இதை நீங்க அவாய்ட் பண்ண முடியாது, அன்அவாய்ட். ஓகேவா? ஸோ பாருங்க, டு ரிஜெக்ட் டூயிங் சம்திங் டிஃபிகல்ட். அதுக்கு இது என்னன்னா, கஷ்டமாவே இருந்தாலும் அவாய்ட் பண்ண முடியாம செய்யறது, அதுக்கு நேம் தான் டு பைட் த புல்லட். ஆப்ஷன் பாருங்க. டு ரிஜெக்ட் டூயிங் சம்திங் டிஃபிகல்ட் ஆர் அன்பிளசன்ட். அன்பிளசண்டா இருந்தாலும் டிஃபிகல்ட்டா ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, ரிஜெக்ட் பண்றது இல்லை. இப்படி இருந்தாலுமே அவாய்ட் பண்ணாம அதை பண்றது நேம் தான் வந்து டு பைட் த புல்லட். ஸோ இது வந்து இதுக்கு ஆப்போசிட், இது வராது. டு பி அப்செட் ஆர் அன்னாய்டு, அப்செட் இல்லை, அன்னாய்டு இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. டு பி பிரேவ் இன் எ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், டு ஸ்டேட் யுவர் ஒப்பீனியன். ஒப்பீனியன்லாம் இங்க சொல்ல கிடையாது, ஒப்பீனியனை பத்தி இங்க பேசல. என்னன்னா, ஒண்ணு நம்ம செய்யறோம், அது கஷ்டமாவே இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணாம, அந்த டிஃபிகல்ட் சிச்சுவேஷனாவே இருந்தாலும் அதை வந்து அன்அவாய்டபிளா இருந்தாலுமே அதை நம்ம செய்யறோம், பிரேவா போல்டா அதை வந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு செய்யறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் டு பைட் த புல்லட். டு பி பிரேவ் இன் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். அது எப்படி இருக்கு, பெயின்ஃபுல்லா இருந்தாலும் அன்பிளசண்டா இருந்தாலும் அது நம்ம என்ன பண்றோம், பிரேவா அதை வந்து செய்யறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் த டு பைட் த புல்லட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. He is known for talking too frankly. அதாவது உங்களுக்கு இப்படியும் கொடுப்பாங்க, உங்களுக்கு வந்து இங்க idioms கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் கேட்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு மீனிங் கொடுத்துட்டு அதுக்கான idiom என்னன்னு கேட்கலாம். go the, இங்க ஸ்பேஸ் இருக்கு கைஸ், go the. ஓகேவா? ஸோ இப்படியும் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பாருங்க. lose one's marbles. lose one's marbles அப்படின்னா அவங்களோட டெம்பர், அவங்களோட லூஸ் ஒன்ஸ் மார்பிள்னா என்ன, அவங்க கோவமாகிறது, அவங்களோட பொறுமை இழந்து என்ன ஆகுறாங்க, கோவப்படுறாங்க இல்லையா? ஸோ அதுதான் லூஸ் ஒன்ஸ் மார்பிள். கெட் ஆங்கிரி, கெட் ஆங்கிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் கோ டு தி எக்ஸ்ட்ரா மைல். கோ டு தி எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னா ஒரு கான்செப்ட் ஏதோ ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு செய்யறது, எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு டு டூ some extra effort, to do something extra effort. ஓகேவா? snug as a bug in a rug. நல்லா இருக்குல்ல கைஸ், snug as a bug in a rug என்ன வரும் அப்படின்னா,
snug as a bug in a rug அப்படின்னா இட்ஸ் இது ஓகே. இது எப்படி இருக்கு? இது நம்ம சொல்லும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி ஈஸியா, ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கு இல்லையா? snug as a bug in a rug சொல்லி பாருங்களேன். snug as a bug in a ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா ஈஸியா இருக்குல்ல. இதுக்கு மீனிங்கும் அதே தான். இதுக்கு மீனிங்கும் அதே தான். கம்ஃபர்டபுள், கம்ஃபர்டபுள், காசி அப்படியே சொல்லுவாங்க. கம்ஃபர்டபுள், காசி, செக்யூர், ரிலாக்ஸ்ட். ஓகேவா? ஸோ snug as a bug in a rug கம்ஃபர்டபுள். ஓகேவா? ஸோ பாருங்க நெக்ஸ்ட் கால் அ ஸ்பேட், கால் அ ஸ்பேட் அ ஸ்பேட், கால் அ ஸ்பேட் அ ஸ்பேட் அப்படின்னா அதுதான். இதுக்கு என்ன மீனிங்? ஸ்ட்ரெயிட் ஷூட்டர். இதுக்கு என்னன்னா ஸ்ட்ரெயிட் ஷூட்டர். நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுதான் ஸ்ட்ரெயிட் ஷூட்டர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ இது எல்லாமே இதுக்கு மீனிங். ஸோ ஹி இஸ் நோன் ஃபார் டு ஃப்ராங்க்லி, ரொம்ப ஃப்ராங்கா, ரொம்ப ஓப்பனா பேசுற அந்த அதுக்கு நேம் வந்துட்டு கால் அ ஸ்பேட் அ ஸ்பேட். கால் அ ஸ்பேட் அ ஸ்பேட் இஸ் த ரைட் ஆன்சர். He is known for talking too frankly. ஸோ கைஸ் நீங்கள் இந்த கொஷனுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு இதை மட்டும் படிக்கக்கூடாது. ரிமைனிங் இருக்கிற எல்லாமே இன்கேஸ் இந்த லூஸ் ஒன்ஸ் மார்பிள் இதை உங்களுக்கு எக்ஸாமில் மேபி வரலாம். டு கோ டு த எக்ஸ்ட்ரா மீன் இது மேபி வரலாம். யாருக்கு எந்த கொஷின் எந்த இது வரும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுக்குமே நீங்கள் மீனிங் படிக்கணும். snug as a bug in a rug, comfortable. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, மேன் ஆஃப் லெட்டர்ஸ். மேன் ஆஃப் லெட்டர்ஸ், மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னா அதாவது லெட்டர்ஸ் அப்படின்றது எதுல வரும்? எதுல ஆக்சுவலி என்ன அப்படின்னா லிட்ரஸி, லிட்ரஸி. ஓகேவா? ஸோ இது வந்து இதுக்கு என்ன மீனிங்னா a man engaged in literacy pursuits. Literacy pursuits. ஓகேவா? a man of great learning. லேர்னிங் இதை வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்காலர் அப்படின்னு சொல்லுவாங்க. a man of great learning இதை வந்து ஸ்காலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பாருங்க, டான்சர் வருமா? வராது. சிங்கர் வருமா? வராது. ஆக்டர் இல்ல, ஸ்காலர். ஸ்காலர் இஸ் த ரைட் ஆன்சர். மேன் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு வந்துட்டு a man engaged in literacy pursuits. Literacy pursuits is the right answer. So scholar is the right answer. ஓகேவா? next question பாருங்க. the new music system is guys இதுல இருந்து தான் உங்களுக்கு dash எங்கனா எங்க the new music system is guys இதுல இருந்து தான் உங்களுக்கு dash too expensive for us to buy. Too expensive for us to buy. இதுக்கு என்ன idiom அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க, cut to the chase, hit the books, costs an arm and a leg at sea. ஓகே, ஸோ நான் இதுக்கு மீனிங் சொல்றேன். ஸோ அதுக்கு என்ன வரும்னு பாருங்க. cut to the chase. cut to the chase அப்படின்னா come to the point. வளவலன்னு வளராத பாயிண்ட் என்னன்னு சொல்லு, பாயிண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் cut to the chase, come to the point. நெக்ஸ்ட் hit the books. hit the booksனா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும், படிக்கணும். study hard. ஓகேவா? at sea பாருங்க, at sea அப்படின்னா confuse. ஓகேவா? so costs an arm and a leg. cost an arm and a leg அப்படின்னா தான் too expensive for us to buy. ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, பர்ச்சேஸ் பை பண்றதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படிங்கிறது தான் மீன். ஓகேவா? ஸோ too expensive for us to buyக்கு cost an arm and a leg. ஸோ இதுக்கும் பார்த்துக்கோங்க, cut to the chaseனா come to the point, hit the bookனா study hard, at seaனா confuse. இதெல்லாம் வந்து திரும்ப கேட்குற ஒரு இடியம். இந்த மாதிரி இருக்கு இல்லையா கைஸ், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் இதுலயே உங்களுக்கு 4 இடியம் வந்தது.
ஒரு கொஸ்டின்லயே இங்க ஒரு 4 இடியம் 8 இடியம் அகன் இங்க இருக்கு ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா இது எம்டிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் இந்த ஆப்ஷன்ல இருக்கிற கொஸ்டின் கூட உங்களுக்கு கொஸ்டினா வரலாம் இந்த ஆப்ஷன்ல இருக்கிறது கூட உங்களுக்கு மேபி கொஸ்டினா வரலாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டிக் ஆல் த பாக்ஸஸ் என்ன நம்ம கிட்ட ஏதாவது கேட்பாங்க அது வந்து அது எது இருக்கோ அது நம்ம வந்து கரெக்டா மேல் ஆர் ஃபீமேல்னா மேல் அதை சூஸ் பண்ணணும் ஃபீமேல்னா ஃபீமேல் சூஸ் பண்ணணும் அது மாதிரி சூஸ் பண்றது இருக்கும் இல்லையா ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா டிக் ஆல் த பாக்ஸ் எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க எல்லா பாக்ஸையுமே டிக் பண்ண சொல்றாங்க ஓகேவா ஸோ ஆப்ஷன் பாருங்க டு மேக் அ பேட் சிச்சுவேஷன் வேர்ஸ் ஏற்கனவே அது பேடா இருக்கு இன்னும் வேர்ஸ் டு மேக் அ பேட் சிச்சுவேஷன் வேர்ஸ் வருமா இல்லை to fulfill the required norms fulfill பண்றோம் to be extremely happy அதுவும் இல்ல to make a decision இல்ல to fulfill tick all the boxக்கு வந்து to fulfill the required norms is the right answer ஓகேவா next question பாருங்க cast aside guys இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி சின்னதா வந்து முடியுது இல்லையா இந்த மாதிரி வேற இந்த கொஸ்டின் 7 அப்புறம் இந்த 4 2 1 இந்த மாதிரி சின்னதா முடியுது இல்லையா இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் எம்டிஎஸ்ல கேட்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஓகேவா காஸ்ட் அசைட் அப்படின்னா என்னன்னா இக்னோர் பண்றது காஸ்ட் அசைட் அப்படின்னா இக்னோர் ஸோ ஆப்ஷன் பாருங்க டு ப்ளோ அப் டு பேர் வித் டு டிஸ்பிளே டு ரிஜெக்ட் ஸோ என்ன வரும் பாருங்க to blow up அப்படினா to start suddenly okay வா next to bear with அப்படினா to be patient bearna என்ன தாங்கிக்கிறது பொறுத்துக்கிறது இல்லையா so to be patient and tolerant பொறுமையாவும் சகிச்சுக்கிட்டும் இருக்கிறது அதுதான் வந்து to bear with அதுலயே இருக்கு to blow upனா blow ஆகிறது to start டக்குன்னு blow ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா to start suddenly ஸ்டார்ட் பண்றது to bearனா தாங்கிக்கிறது பொறுத்துக்கிறது பொறுமையாவும் பொறுத்துட்டு இருக்கிறது to bear with ஓகேவா next to display to show off either physically or figuratively அதுதான் வந்து டு டிஸ்பிளே ஓகேவா சோ இங்க ஆப்ஷன்ல என்ன இருக்கு क्वेश्चन என்ன காஸ்ட் அசைட்னா இக்னோர்னா அவாய்ட் பண்றது அவாய்ட் இது எல்லாமே காஸ்ட் அசைட் சோ டு ரிஜெக்ட் இஸ் த ரைட் ஆன்சர் டு ப்ளோ அப்னா ஸ்டார்ட் சடன்லி அது இல்ல டு bear withனா பேஷண்டாவும் டாலரண்டாவும் இருக்கிறது அதுவும் இல்ல டு டிஸ்ப்ளேனா டு ஷோ சம்திங் either physically or figuratively அதுதான் டு டிஸ்ப்ளே So இங்க வந்து காஸ்ட் அசைடுக்கு இக்னோர் அப்படினா அவாய்ட் பண்றது சோ இங்க ஆன்சர் டு ரிஜெக்ட் இஸ் த ரைட் ஆன்சர் ஹோம்வொர்க் நான் கொடுக்கலையா சரி ஓகே இன்னைக்கு ஹோம்வொர்க் வேண்டாம் சரி ஓகே இன்னைக்கு ஹோம்வொர்க் வேண்டாம் நாளைக்கு செஷன்ல பார்க்கலாம் ஓகேவா நான் 10 நான் ஹோம்வொர்க்னு கொடுக்கணும்னு நினைச்சு நான் மறந்து நானே ஆன்சர் பண்ணிட்டேன் சரி ஓகே கைஸ் இதனோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல நான் சென்ட் பண்றேன் பார்த்துக்கோங்க இதனோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த क्वेश्चंसும் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க
எம்டிஎஸ் கோர்ஸ் உங்களுக்கு நீங்கள் எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான எம்டிஎஸ் காம்போ கோர்ஸ் இங்கிலீஷ்க்கு ஸ்பெஷலி ஃபார் இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு காம்போ கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அக்சஸ் பண்ணாதவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம டெலகிராமில் போய் ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நம்ம டெலகிராம் சேனல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ தட்ஸ் டு த செஷன். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.